This video is sponsored by SBO Digital Marketing. SBO வந்து ஒரு ஜெனரல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதில் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் சேலஞ்சஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் வியூவர்ஸ். போன வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.6 பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.7 பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்து எக்ஸ் செட் கொடுத்துருக்காங்க, ஒய் செட் கொடுத்துருக்காங்க. ஒய் செட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆர்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ரேஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன எழுத சொல்லியிருக்காங்கன்னா லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். எஃபோட எலமெண்ட்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஃப் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து எஃப் கண்டுபிடிக்கணும். எஃப் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க நம்ம கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ இங்கே காலியாக இருக்க இடம் வந்து எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை வந்து இதில் ஃபில் பண்ணி ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு -2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ என்ன வரும்? -2 இன்ட்டு -2 + 4 -2 ஈக்குவல் டு 2 தான் வரும். அடுத்து f ஆஃப் -1 ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் -2. -1 ஸ்கொயர்னா 1 தான் வரும். 1 - 2 ஈக்குவல் டு -1. சார் அடுத்து f ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் -2. அப்போ 3 ஸ்கொயர்னா 9 - 2 9 - 2 ஈக்குவல் டு 7. இப்போ நம்ம எஃப் கண்டுபிடிச்சாச்சு. இதோட எலமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஈக்குவல் டு ஆர்டர்டு பேர்ஸாக எழுதிடலாம். -2, 2 -1, -1 0, -2 3, 7. இப்போ நம்ம எஃப்பை கண்டுபிடிச்சாச்சு. எஃப் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. எஃப் வந்து ஃபங்க்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இமேஜ் ப்ரீ இமேஜுக்கு ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. அப்போ f வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். we note that each element have a unique image. டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் இமேஜ், அதாவது ஒய் செட்டில் ரிலேஷனில் இருந்துச்சுன்னா அதை ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அப்போ f இஸ் அ ஃபங்க்ஷன். தேங்க்யூ. இதுபோல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.